Okay. Today, let's go on with why spoken English and how to work on your spoken English. எப்படி நம்மளோட ஸ்போக்கன் இங்கிலீஷை இன்னும் பெட்டரா டெவலப் பண்ணலாம் அப்படின்றத வந்து மேஜரா பார்ப்போம். ஒரு சில ஃபண்டமெண்டல் ஐடியாவை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஐடியா பேஸ் பண்ணி தான் எவ்ரிதிங். சரியா? எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க ஐடியா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களால பெட்டரான ஒர்க்கிங் பண்ணலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷ். This is how I always live. Fear is not the way of education. Fear is not the way of education. Understanding is the only way. இங்கிலீஷோ இல்லை எந்த ஒரு சப்ஜெக்டையோ வெறும் பயத்தினாலேயோ எப்படியாவது சொல்லிக் கொடுக்கணும், எப்படியாவது கத்துக்கணும், எப்படியாவது ஸ்கோர் பண்ணணுன்றதுக்காக நம்மளால எதுவும். Okay. How to speak English fluently and confidently. That's what we are going to look into. First, learn new words. And எப்படி ஒரு விஷயத்த படிக்கிறோம் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஸ்ட்ராங்கா படிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளால பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங்கும் பண்ணிக்க முடியும். அவாய்ட் ரீடிங் லென்த்தி நாவல்ஸ். இனிஷியல் டைம்ல லென்த்தி நாவல்ஸ் ரீட் பண்றது ரொம்ப ரொம்ப ராங். டெவலப் யுவர் ஓன் பேஸ் ஆஃப் ரீடிங். ஓன் பேஸ், உங்களோட ஓன் ஸ்பீட் வந்து நீங்க டெவலப் பண்ணணும். லேர்ன் ஃப்ரம் எவ்ரிதிங். லேர்ன் ஃப்ரம் எவ்ரிதிங். என்னெல்லாம் நீங்க பாக்குறீங்க, என்னென்னலாம் ஒர்க் பண்றீங்க, என்னென்னலாம் கவனிக்கிறீங்க, அது எல்லாமே வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். திங்க் இன் இங்கிலீஷ் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். தென் இன்ட்ரடியூஸ் வெரைட்டி இன் யோர் vocabulary. Variety in your vocabulary. Then watch movies with subtitles and understand the usage. Subtitles ஓட மூவிஸ் பாருங்க, அதை வந்து இன்னும் கொஞ்சம் எப்படி இந்த வேர்டை யூட்டிலைஸ் பண்ணணும் பாருங்க. Watch English content on YouTube and prefer speaking well without having to learn on profanity. Alright, இது எல்லாமே நம்மளோட டார்கெட். The most important thing is, do not watch a video or read an article on doing something and then give up. We are very used to not making an effort, finding satisfaction by reading how to do it, waiting until the things become an absolute necessity. And then we look for shortcuts. How to speak well in job interview, how to learn English in 30 days. அப்போ வேறும் வந்து ஒரு விஷயத்த பாக்குறேன், வீடியோ பாக்குறேன் அப்படின்ட்டு இல்லாம அந்த வேர்ட்ஸ் நம்ம ஜஸ்ட் லைக் தட் மூவ் பண்ணிட்டே இருக்கோம். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம மூவ் பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளால பெட்டரா ஃப்ளூவெண்டா பேச முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் vocabulary இம்ப்ரூவ் பண்ணாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. vocabulary இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அதனால உங்களோட vocabulary-ய ஸ்ட்ராங்கா எஃபெக்டிவா ஒர்க் பண்ணும். ஒரு நிமிஷம், அம்மா கால் பண்றாங்க. சாரி, அம்மா லைன்ல வந்துட்டாங்க. வேற learn 10 new words a day. நம்மளோட ப்ரொஃபிஷியன்சி எத்தனை வேர்ட் நம்மளுக்கு வந்து தெரியும் அப்படின்றது இல்லை, எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்றோன்றதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க கத்துக்கிற வேர்டை யூசேஜ்ல கொண்டு வந்தா மட்டும்தான் வரும். நான் இந்த வேர்டு படிச்சேன், இந்த கிளாசரி படிச்சேன், இந்த மீனிங் படிச்சேன், மீனிங் பார்த்துட்டேன் அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு கம்யூனிகேஷனுக்கு வராது. ஒரு வேர்ட் நீங்க கத்துக்கிறீங்களா, அந்த வேர்டை நீங்க என்ன பண்ணணும், ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவா மேஜரா நம்ம வந்து வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவா வச்சு. எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள், கிரியேட்டிவ் அப்படின்ற இந்த வேர்டு வந்து நம்ம பாக்குறோம் அப்படின்னா, ஐ லைக் டு பி கிரியேட்டிவ் இன் வாட் எவர் ஐ டூ. bringing new things together. அப்போ கிரியேட்டிவோட மீனிங் நான் கத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இல்லாம உங்களோட லைஃப்ல அதை வந்து இன்ஸ்டால் பண்ற மாதிரி வந்து பண்ணுங்க. ஸோ சிம்பிள் 10 வேர்ட்ஸ் போதும். காம்ப்ளெக்ஸான, நிறைய பேர் காம்ப்ளெக்ஸான வேர்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க.
அப்படி கிடையாது. சிம்பிளான வேர்ட்ஸ், இமீடியட் யூசேஜஸ்க்காக நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ், அது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? மீன் ஃபர்ஸ்ட் மீனிங் கத்துக்கிட்டோம்னா போதும் அப்படின்ட்டு இல்லை. நம்ம அந்த வேர்டை யூட்டிலைஸ் பண்ண கத்துக்கணும். சிம்பிள் வேர்ட்ஸா கத்துக்கிட்டாலே போதும். ஐ வில் சென்ட் த மோஸ்ட் யூஸ் 1000 வேர்ட்ஸ் யூஸ் உங்களுக்கு வந்து ஒரு காப்பி சென்ட் பண்ணி விட்டுறேன். அந்த வேர்டுக்கான தமிழ் மீனிங் என்ன, தமிழ்ல எப்படி அந்த வேர்டை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கத்துக்கிட்டாங்க கண்டிப்பா நம்மளால யூட்டிலைஸ் பண்ண. மேக் ஷுர் யூ ரைட் அ பேராகிராஃப் இன் விச் யூ யூஸ் தோஸ் வேர்ட்ஸ். அப்போ பாருங்க, 10 வேர்ட்ஸ் கத்துக்கிறேன்னு மட்டும் இல்லாம நீங்களே ஒரு பேராகிராஃப வந்து எழுதுற அளவுக்கு வந்து பண்ணணும். ஓகேவா? ரைட், எழுதணும். கண்டிப்பா வந்து ஒரு பேராகிராஃப் எழுதணும். அதுதான் உங்களோட டார்கெட். It doesn't have to be a story, personal notes. Just use words in sentence and make the full creative liberty. நீங்க இந்த வேர்ட்ஸ் வந்து கத்துக்கிறீங்களா, நீங்க இதை வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கணும், இல்லைன்னா வந்து ஏதாவது வந்து சாத்தியமா இருக்கணும்ன்ற மாதிரி இல்லாம ஒரு பேராகிராஃப் எப்படி வேணா நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். என்ன என்ன வேணா பண்ணலாம். ரொம்பலாம் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவை. ஜஸ்ட் இப்போ இந்த 10 வேர்ட் பாக்குறேன், இந்த 10 வேர்டை சென்டென்ஸ்ல நான் எழுதுறேன், அது எப்படி வேணா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், சொல்றேன். அதுதான் நம்மளோட டார்கெட். Most of the people simply learn the words but haven't a clue regarding their usage. நிறைய பேர் வேர்டை மட்டும் வந்து படிக்கிறாங்க, ஆனா எப்படி அதை யூஸ் பண்ணணும்னு தெரியறதே இல்லை. நிறைய பேருக்கு நிறைய வேர்டு தெரியும், தெரியாமலா இல்லை. அப்புறம் ஏன் அந்த வார்த்தைகள் வந்து வரமாட்டேங்குது? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஏன் வரமாட்டேங்குது? ரொம்ப ரொம்ப சிம்பிள். It has been that practice even in articles in newspaper. It has seen that practice even in articles in newspaper. No need to start with novels. பேசிக்கா குட்டி குட்டியா வந்து ஆர்டிகல்ஸ்ல இருந்து கூட நீங்க ஒர்க் பண்ணலாம். ஆனா 10 நியூ வேர்ட்ஸ். ஆல்ரைட், 10 நியூ வேர்ட்ஸ். நாவல்ஸ் ஆகுது பாருங்க, நியூவா ஒரு வேர்டு வந்திருக்கு, டிடிஎஸ்லி லார்ஜ் டெக்ஸ்ட். கண்டிப்பா கஷ்டம் தான். ரொம்ப வந்து பெரிய பெரிய டெக்ஸ்ட் நிறைய இருக்கு, லாங் டைமா வந்து எழுதி இருக்காங்க. அதனால ஜஸ்ட் லைக் தட் வந்து கிடையாது. அதாவது ஒரு நாவல் எழுதுறாங்கன்னா அதுக்கு ரிட்டர்ன் 2-3 வாட்டி செக் பண்ணிட்டு அது மாதிரிதான் எழுதுறாங்க. அதனால அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு வந்து அர்த்தம் இல்லை. If you aren't decently familiar with the language, you will hate picking up the dictionary over and over again. இந்த விஷயம் இருக்குல்ல, டிக்ஷனரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்ட். டிக்ஷனரி நீங்க மொபைல் இருக்கிறதுனால என்ன பண்ணிடுறோம், நம்ம டிக்ஷனரி அப்படின்ற ஒரு வேர்டை டச் பண்ணவே மாட்டோம். ரீசெண்டா ஒரு ட்வின் பிரதர்ஸ்க்கு நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். அதுல டேலின் அப்படின்ட்டு ஒரு பையன் 12th, அவன் என்ன பண்ணுவான், கையில ஒரு டிக்ஷனரி வச்சிருப்பான். ஒரு வேர்ட் நான் சொல்றேன் அப்படின்னா அதுல வந்து இமீடியட்டா என்ன பண்ணுவான், ஒரு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியா இருந்தாலும் டக்குன்னு அந்த டிக்ஷனரியில அந்த வேர்டை வந்து சர்ச் பண்ணுவான். அப்போ என்ன ஆகும், இந்த டிக்ஷனரி வேர்டை சர்ச் பண்றப்போ அவனுக்கு அந்த வேர்டு மட்டும் ஸ்பெசிபிக்கா அந்த வேர்டு மட்டும் இல்லாம இன்னும் 4 வேர்டு 5 வேர்டு எக்ஸ்ட்ராவா அவனுக்கு வந்து தெரியும். ஓ இதெல்லாம் நல்லா இருக்கு, ஸ்மார்ட்டா இருக்கே அப்படின்னு அவனை அறியாமலே அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. அப்போ மேனுவலா ஒரு பாக்கெட் டிக்ஷனரியாவது வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக்ஸ்போர்ட் அட்வான்ஸ் லேர்னர்ஸ் டிக்ஷனரினால இவ்வளவு பெருசு இருக்கு, நல்லா இவ்வளவு திக்கா இருக்கும். அதை நீங்க யூஸ் பண்ணாலும் வந்து நல்லதுதான். ஏன்னா எப்படி யூசேஜ், எப்படி ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுது, அப்புறம் என்னென்ன வேர்ட்ஸ்ல இருக்கு அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு கிறிஸ்டல் கிளியரா ஒரு ஐடியா வந்து. ஸோ ஸ்டார்ட் வித் பிளேஸ். பிளேஸ் ஆர் மச் ஸ்மாலர் அண்ட் கம்ப்ரைசஸ் டயலாக். அப்போ ஒரு குட்டி நாடகம் மாதிரி, அந்த நாடகங்கள் வச்சு அது மாதிரி நம்ம ஒர்க் பண்ணோம்னா சின்னதா இருக்கும், டைலாக்ஸோட இருக்கும். ஓகேவா? அதனால நீங்க இதோட இன்னும் கீழே போனோம் அப்படின்னா காமிக்ஸ் மூலயமா இங்கிலீஷை சூப்பரா கத்துக்கலாம். ஏன்னா அதுல டைலாக் டெலிவரிக்கு ஒண்ணு இருக்கும், பபிள் போட்டுட்டு டைலாக் டெலிவரிக்கு ஒண்ணு இருக்கும், அப்புறம் திங்க் பண்றது யோசிக்கிற மாதிரி ஒண்ணு இருக்கும், அப்புறம் எக்ஸ்பிளனேஷன். அந்த காமிக் ஸ்ட்ரிப்புக்கு மேல ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். இது எல்லாமே நம்மளோட டார்கெட் ஒர்க். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஸ்ட்ரென்தன் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பெட்டரா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ரைட். அப்போ
10 நியூ வேர்ட்ஸ். வெறும் வந்து நியூ வேர்ட்ஸ் அப்படின்னு மட்டும் இல்லாம எப்படியெல்லாம் நம்ம பண்ணலாம், அந்த வேர்டை வந்து ஒரு பேராகிராஃபா சென்டென்ஸா நான் கிரியேட் பண்ணும். ஃபுல் லிபர்ட்டி. என்ன வேணா கிரியேட் பண்ணலாம், எப்படி வேணா நீங்க சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். Alright? Next, if you want to learn, if you want to learn to speak, you must focus on speech rather than detailed description laid down in novel of the surroundings and whatnot. அப்போ பேசதான் கத்துக்கிறோமா, ஒரு நாவல் படிக்கிறோம், பேசதான் கத்துக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அவங்களோட அந்த டயலாக் டெலிவரி இருக்குல்ல, அதான் அந்த கொட்டேஷனுக்குள்ள, இந்த மாதிரி கோட்குள்ள. ஆல்ரைட், கோட்குள்ள. எக்ஸாம்பிள், விஜய் said, you are hard working. விஜய் என்ன சொன்னா, இந்த டைலாக் உள்ள இருக்கிற இது வந்து சென்டென்ஸ், பேசுற சென்டென்ஸா, அந்த டபுள் கோட்ல இருக்கிறத தான் மேஜரா கான்சென்ட்ரேட் பண்ணும். இது எக்ஸ்பிளனேஷன், அந்த சரௌண்டிங் பத்தி இருக்கிற எக்ஸ்பிளனேஷனோட ஸ்பீக் பண்ணோம்னா அதுலதான் கான்சென்ட்ரேட் பண்ணும். நெக்ஸ்ட், do not read more than 3 pages of anything. நீங்க லாங்குவேஜ் கத்துக்கிறீங்க, அப்போ நிறைய படிச்சா நிறைய கத்துக்கலாம் அப்படின்றதோட உங்களுக்குன்ட்டு ஒரு பேஸ் இருக்கணும். your interest in the content is secondary. நீங்க லாங்குவேஜ் கத்துக்க போறீங்க, வேர்ட் கத்துக்க போறீங்கன்னா மேக்சிமம் 3 pagesக்குள்ள படிங்க. ஏன்னா அதுலயே உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் வந்து தேவைப்படும், 10க்கு மேலேயே இருக்கு. அதனால நான் நிறைய படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இல்லாம அழகா தெளிவா என்ன தேவையோ அதை மட்டும் படி. It should never overcome your desire to learn the language. Language அதுதான் இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி வந்து நான் எக்ஸ்ட்ராவா நான் ஏதாவது பண்றேன்ற மாதிரி ஒண்ணு வேணும். Alright? In 3 pages you will find plenty of information. இன்னும் பயங்கர இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க வந்து இது பண்ணலாம். To understand the rules of grammar. When you look at the 3 pages, think in your head that you are in a prison and to learn English, which you have to do at any cost. Only these 3 pages are at your disposal. So get the most out of it. பாருங்களேன், ஜெயில இருக்கிற மாதிரி நினைச்சுக்கணும். இதை நான் இது மட்டும் தான் என் கையில இருக்கு, வேற எதுவுமே இல்லை, இதுக்குள்ள இருந்து நான் என்னெல்லாம் கத்துக்க முடியும் அப்படின்றத பாக்கணும். வேர்டோட யூசேஜ் பாருங்க. When you look at the 3 pages, think in your head that you are in a prison and to learn English, which you have to do at any cost. Only these 3 pages are at your disposal. So get the most out of it. நிறைய இருக்கு, எல்லாத்தையும் வந்து கண்டபடி படிக்கிறதுலாம் இல்லாம இப்போ ஒரு கண்டென்ட் இருக்கு, அந்த கண்டென்ட்டை மட்டும் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அதை தாண்டி வெளியில நம்ம வந்து எங்கேயுமே போகக்கூடாது. You have to just focus on work alone. All right? What you're going to learn from it, even it is a 1 page, it's okay. What and all you're going to learn. For example, wait a minute, I will give in ஒரு ஸ்டோரி மாதிரி வந்து கொடுக்குறேன், அது எப்படி இருக்குன்ட்டு வந்து பார்ப்போம். One minute.
இப்ப நம்ம சொன்னோம்ல அந்த 3 pages, இப்போ ஒரு சின்ன ஷார்ட் நாவல்ஸோ ஸ்டோரியோ அப்படின்னு எடுத்தோம்னா check, this is a story. My friend Meg is my best friend. She is 10. Everyone in our class like Meg because she is always happy and she's very funny. She can do long sums and spell long words, and she knows the names of all the countries in the world. She can ride a bike very fast too. அப்ப மெக வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்? ஃபன்னி, எல்லாமே வந்து தெரியுது, நம்பர்ஸும் எல்லாமே தெரியுது, everything she likes. Even she rides the bike fast. But Meg is always losing things. She loses lot of things every day. I can't do long sums. I can't spell long words. I don't know the names of all the countries in the world. And I can't ride my bike very far. But I always find makes things for her. என்னால எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஆனா மெக் வந்து எல்லாத்தையும் தொலைச்சிக்கிட்டே இருப்பான் அங்கங்க வச்சுட்டு. ஆனா மெக்குக்காக அவளோட திங்ஸ் வந்து நான் ஃபைன் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். Meg phones me or I phone her every day. It was Sunday yesterday. Meg phoned me in the morning. She was angry. She said, I can't find my pencils. I need them for maths tomorrow. I looked in my bag. I looked in our hall. I looked at the table. I looked all over all. I looked by the door. Then I looked on the floor. But I can't find my pencils. Oh, Meg, I said, go and look under your bed. Meg loved reading comics and writing funny stories about all kinds of people. She's good at drawing too. She likes drawing funny clothes. Meg likes wearing funny clothes and hats too. But she doesn't like wearing shoes. She is always taking off her shoe. She loses her shoes on her trainers every day because she puts them in a lot of different places. Lot of different places. அங்கங்க கண்ட மணிக்கு எல்லா இடத்துலயும் வச்சிடுறா. Alright, ஃபன்னியாவும் ட்ரெஸ் பண்றா. Meg phoned me in the afternoon yesterday. She said, I can't find my trainers. I need them for sport lesson tomorrow. I looked in the cupboard, then under the stairs. I looked on the sofa and under the chairs. I looked in the box and I looked by my socks. But I can't find my trainers. Oh, Meg, go and look in your garden. Oh, Meg, go and look in the garden. Meg loves working on the computer because she likes finding out about things. She likes reading about different kinds of animals and about film stars and pop stars and music. She's great at music. She's learning to play the piano and she's having guitar and singing lessons at school too. Meg always does a music for me, but then she loses it. She loses it because she put the books and magazines on the or a game on the top of it. In the evening yesterday, she said, I can't find my homework. I need it for music tomorrow. I looked on dad's desk, then by his guitar. I looked in mom's bed, and then in the back of a car. But I can't find my homework. Oh, Meg, go and look by your computer. It's Monday now. I'm putting my things in my school bag. I have to run and catch the bus to school. You are very clever. Meg phoned me again this morning. She said, hey, I found my pencils. They were under my bed. Thanks. I found my trainers. They were in the garden. Thank you. I found my homework too. It was by my computer. You're very clever. You are a very good friend. See you at the bus stop. இப்போ இதை வந்து படிச்சோமா, இந்த படிச்ச விஷயத்திலேயே அவங்க நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. ட்ரெயினர்ஸ், ஓகேவா, பெட், பாக்ஸஸ், நோட்ஸ், மியூசிக்கல் நோட்ஸ், கம்ப்யூட்டர். அப்போ இந்த நம்ம படிச்ச இந்த குட்டி ஸ்டோரியிலேயே எவ்வளவு வேர்ட்ஸ் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப எவ்வளவு விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியதா இருக்கு. சரியா? ரைட்? அததான் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். நம்ம படிக்கிறோம், நிறைய படிக்கிறோம்.
கம்மியா படிச்சாலும் 3 பேஜஸ் படிச்சாலும் அந்த 3 பேஜஸ்ல இருந்து எவ்வளவு கண்டென்ட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப important. The way you read, ஒரு விஷயத்தை நீங்க படிக்கிற விதமும் உங்களை ரொம்ப பெட்டரான ஒரு பர்சனா மாத்தும். Alright? ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பெட்டரான பர்சனா சேஞ்ச் பண்ணும். அதனால ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கும். நீங்க என்ன பண்ண போறீங்க, ஏது பண்ண போறீங்க அப்படின்றத கிறிஸ்டல் கிளியரா உங்களுக்கு சொல்லணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ பாத்துக்கோங்க. அதிகமா படிச்சா நிறைய கத்துக்கலாம் இல்ல. எவ்வளவு படிக்கிறீங்கன்னு முக்கியம் இல்ல. அதுக்குள்ளே இருந்து எவ்வளவு விஷயங்கள் கத்துக்கிறீங்க. அதுதான் இங்கிலீஷ்க்கோ சரி, மேத்தமேட்டிக்ஸ்க்கோ, உங்களோட சப்ஜெக்ட்க்கோ எதா இருந்தாலும் important. Really read, notice, observe how every sentence is formed and compare it with your sentence formation. இங்க பாருங்க. ஒரு சென்டென்ஸ் எப்படி உருவாகி இருக்கிறதுன்னு ஒழுங்கா கவனிக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட ஓன் சென்டென்ஸ் கூட கம்பேர் பண்ணிட்டு நான் கரெக்டா பண்ணிருக்கிறேனா அப்படின்ட்டு செக் பண்ணணும். திஸ் இஸ் நாட் அபவுட் கிரியேட்டிவிட்டி ஆர் ஒரிஜினாலிட்டி. நீங்க புதுசா அப்படியே பயங்கரமா ஏதோ ஒண்ணு புதுசா கிரியேட் பண்ணணும்ட்டு இல்லை. ஸ்டில் எவ்வளவு திருட முடியுமோ அவ்வளவு திருடணும். ஒரு நல்ல சென்டென்ஸ் இருக்குன்னா அதை யூஸ் பண்றதுல என்ன தப்பு? ஒரு சூப்பர் சென்டென்ஸ் இருக்கு, அந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணி தானே ஆகணும். அதை விட்டுட்டு இல்ல நான் அந்த சென்டென்ஸை யூஸ் பண்ண மாட்டேன், என்னால அதை அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன இருக்கு? Memorize the manner of speaking, explaining and describing. Manner of speaking, explaining and describing. You want to learn the language, not write a Nobel Prize winning book. ஒரு புக் எழுத போறதுல அந்த லாங்குவேஜை தான் தெளிவா கத்துக்க போறீங்க. அதனால அது ரொம்ப ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா ஒர்க் பண்ணும். மேனர்ஸ். Hey man, look under your look under near your computer. Look under the stairs. அப்போ இந்த வார்த்தைகள் இருக்கிற look under the table. அப்போ எப்படி நீங்க யூஸ் பண்றீங்க, என்ன மாதிரி எல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சதுனா மட்டும்தான் உங்களால அதை ஃப்ளோல கொண்டு போக முடியும், இல்லைன்னா கொண்டு போக முடியாது. அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், லேர்ன் ஃப்ரம் எனிதிங் கம் அக்ராஸ். எல்லாத்துலேருந்தும் ஏதாவது ஒண்ணு நம்ம கத்துக்கணுமே தவிர்த்து எதுவுமே விடக்கூடாது. ஈவன் இஃப் யூ ஆர் ஸ்டடிங் இன்ஜினியரிங், மெடிசன் ஆர் எனிதிங், என்ன வேணா படிச்சுக்கோங்க, காமர்ஸ் படிங்க, மெடிசன் படிங்க, என்ன வேணா படிங்க. யூ ஹேவ் புக்ஸ் அண்ட் தே ஆர் இன் இங்கிலீஷ். கண்டிப்பா இங்கிலீஷ்ல தானே இருக்கு அந்த புக்கு. இப்போ தமிழ் மீடியம் படிச்சேன் அப்படின்னு சொல்றவங்க கூட தமிழ் மீடியம் படிச்சேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். தமிழ் மீடியம் அப்படின்னு நிறைய பேர்கிட்ட இது கேட்டிருக்கேன். ஆனா என்ன ப்ராப்ளம்னா, அதுலயும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எல்கேஜி யூகேஜில இருந்து இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா 12 வருஷம் இங்கிலீஷ்னு ஒரு சப்ஜெக்ட் கண்டிப்பா இருக்கு நம்மளுக்கு. அப்ப நீங்க படிச்சதுல இருந்து ஏன் அந்த வார்த்தைகளை கத்துக்க முடியல? நீங்க படிச்சது ஃபர்ஸ்ட்ல இருந்து 12th வரைக்கும் கண்டிப்பா இங்கிலீஷ்னு ஒரு புக் இருக்கு. அதுல நீங்க மார்க்கும் ஸ்கோர் பண்றீங்க. அப்ப ஏன் அதை யூட்டிலைஸ் பண்ண முடியல? எதுல இருந்து வேணா படிக்கலாம். நான் இங்கிலீஷ் கத்துக்கணும், நான் தனியா படிக்கணும்னு அவசியம் இல்லை. When they are already written in English, then instead of picking up novels or newspaper, why don't you study as well as examine the sentence formation at the same time? Two things at once. இப்ப நீங்க படிக்கிற படிப்பே இங்கிலீஷ்ல இருக்கிறப்போ எதனால நீங்க தனித்தனியா எதோ ஒண்ணு எடுத்து வச்சுட்டு நாவல்ஸ் படிச்சா இங்கிலீஷ் வந்துடும், நியூஸ் பேப்பர் படிச்சா இங்கிலீஷ் வந்துடும். உங்களோட புக்கே ஒழுங்கா படிங்களேன். நீங்களும் படிச்ச மாதிரி இருக்கும். சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, என்ன மாதிரி நான் யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெளிவா தெரியும். அப்போ லேர்ன் ஃப்ரம் எனிதிங் கம் அக்ராஸ். எது வேணா நம்ம பண்ணலாம். ட்ரை டு திங்க் இன் இங்கிலீஷ். டு ஸ்பீக் இங்கிலீஷ் வித்வுட் ஹெசிடேஷன், யூ ட்ரை டு திங்க் இன் இங்கிலீஷ். நம்மளோட மிகப்பெரிய பிரச்சனை இது, ஹெசிடேஷன். தயக்கம் இல்லாம இங்கிலீஷ் பேசணும்னா நம்ம இங்கிலீஷ்ல தான் யோசிக்கணும். ட்ரை டு திங்க் இன் இங்கிலீஷ். When you are learning it, you have nobody to converse with in English. The only tool to master fluency is to speak to yourself. நீ கத்துக்கிறப்போ யாரு கூடயும் நான் பேசி கத்துக்கிறேன், தப்பு பண்ணுவேன், அதை பேசி கத்துக்குவேன் அப்படின்ட்டுலாம் இல்லை. உங்களுக்கே நீங்க பேசிக்கோங்க, உங்ககிட்டயே நீங்க பேசிக்கோங்க. கண்ணாடியை பார்த்து பேசு, இல்லைன்னா ரெக்கார்ட் பண்ணு, வீடியோ ரெக்கார்ட் பண்ணு. அந்த ரெக்கார்ட் பண்ண வீடியோல நீ உன்னோட எக்ஸ்பிரஷன்ஸ் பாரு, எப்படி கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு.
Alright. The advantage of thinking in English is there is no embarrassment. வெக்கப்படுறது ஐயோ அப்படின்ற மாதிரி வெக்கப்படுறதே இல்லாம யோசிக்கிறதே இங்கிலீஷ்ல தான் யோசிக்கணும், வேற எதுலயும் யோசிக்கணும். All you have to do is enforce it on you to the extent that not even a thought crossing in your mind in Tamil. தமிழ்ல நான் யோசிக்கிறேன், தமிழை யோசிச்சுட்டு அப்படியே நான் டிரான்ஸ்லேட் பண்றேன். தமிழும் இங்கிலீஷும் வந்து வெவ்வேறு சென்டென்ஸ். ஓகேவா? தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டோட்டலா இருந்து டிஃப்ரெண்டான சென்டென்சஸ். அப்போ நீங்க ஒழுங்கா கத்துக்கல அப்படின்னா தமிழ்ல யோசிச்சுட்டு அதை டிரான்ஸ்லேட் பண்ண பாத்தீங்கன்னா உங்களுக்கு திக்கும், ஸ்டக் ஆகும். அதுக்கு பதில் டைரக்டா இங்கிலீஷ்ல யோசிக்கணும். டைரக்டா இங்கிலீஷ்ல தான் வந்து அப்ப இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ஃப்ளூவெண்டா உங்களுக்கு வர ஆரம்பிச்சு. Once it is established as an object habit, you will develop fluency in speech, as you have already been doing it more than often in your mind. Mindல யோசிங்க, மைண்ட் இங்கிலீஷ்ல யோசிங்க. So when you speak it, it will come out naturally. See here, we people do the same thing. All right, we think in Tamil, try to translate that in Tamil, translate the Tamil words into English, and come up with a sentence. But the problem is when the language changes, we can't change word by word. ஒவ்வொரு வேர்டையும் தனித்தனியா நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். அப்போ we have to proceed properly. கரெக்டா ப்ரொசீட் பண்ணணும். அப்ப மட்டும் தான் நம்மளால டிராவல் பண்ணிட்டே இருக்கும், இல்லைன்னா டிராவல் பண்ணிட்டு. நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Do not be afraid of using the words you have learned. என்ன கத்துக்கிட்டீங்களோ அதை யூஸ் பண்றதுக்கு தயங்காது. Bring them into your vocabulary. Vocabularyனா எத்தனை வேர்டு தெரியும்னு அர்த்தம் கிடையாது, எத்தனை வேர்டு தெரியும்னு கிடையாது. vocabularyனா என்ன, நீங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸ் தான் vocabulary. Alright. Fluency does not equate with abundance or richness of vocabulary. அப்படியே காம்ப்ளிகேட்டடான வேர்டு, அப்படியே பயங்கரமான வேர்டு யூஸ் பண்றதுல வந்து vocabulary அப்படின்ட்டு அர்த்தம். There are two problems people face while speaking the language. Either cannot find words or cannot form a sentence. If you are learning words, then at least one problem is taken care of. Just because people around you aren't known for using big words does not mean you have to refrain yourself. இவங்களுக்கு இந்த வேர்ட்லாம் தெரியாது அப்படின்ட்டு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை. ரிஃப்ரைன், இந்த புது வேர்டு இருக்கா, ரைட், நீ உன்னை தடுக்கணும்னு அவசியம் இல்லை. இவங்களுக்கு வந்து தெரியாது, அதனால நான் இப்படி பேசக்கூடாது அப்படி பேசக்கூடாது தடுக்கணும்னு அவசியம். என்ன இருக்கோ அதை கிறிஸ்டல் கிளியரா நம்ம பண்ணிருக்கோம். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட், வாட்ச் மூவிஸ் வித் சப்டைட்டில்ஸ். Movies again have dialogues and have conversations taking place in most commonplace scenarios. Use it. Screw the movie. Take what you can. எவ்வளவு மொக்கையா வேணா இருக்கட்டும் அந்த மூவி, நல்ல மூவியா பாக்குறீங்கன்னா சூப்பர். எக்ஸாம்பிள் பியூட்டிஃபுல் மைண்ட், அப்புறம் காட் மஸ்ட் பி கிரேசின்னு ஒரு மூவி இருக்கு, மூவி சீரீஸ் காட் மஸ்ட் பி கிரேசி. God must be 1, 2, 3 வந்து 3 பார்ட் இருக்கு. ஒரு காட்டுவாசி வந்து ஆதிவாசி அப்படியே ரிமோட்டா இருக்க ஆதிவாசி வந்து அப்படியே நகருக்குள்ள அப்படின்னு வரானா அவன் என்னென்னலாம் ஃபேஸ் பண்றான் அப்படின்ட்டு ஆக்ஷன் மட்டும் தான் இருக்கும். வெரி வெரி ஃப்ளூவெண்டா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சப்டைட்டிலோட பாருங்க. காட் மஸ்ட் பி கிரேசி 1, 2, 3 3 மூவி இருக்கு. சூப்பர்பா இருக்கும், நல்லா அழகாவும் இருக்கும். Observe how they are interacting with one another. Note it down and learn it. ஒரு நல்ல மூவி பாக்குறீங்க, அந்த நல்ல மூவியை நீங்க என்ன பண்ணணும், செக் பண்ணணும். என்னன்னு செக் பண்ணணும், ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா எப்படி நடக்குது, ஏன் நடக்குது, எப்படி அதை டெலிவர் பண்றாங்க அந்த ஸ்பீச் அப்படின்றத செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு அந்த வேர்ட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணணும். யூட்டிலைஸ் பண்ணதான் நம்மளுக்கு ஸ்ட்ராங். The simple idea is, more you play with something, more you master. More you master. அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அதிகமா பாக்குறீங்க, நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு பழக்கம் ஆகி போச்சு.
டப்பிங் படமா இங்கிலீஷ் படத்தையே டப் பண்ணி பாக்குறது, டப்பிங்ல பாக்குறது கேட்டா வந்து அது எனக்கு லாங்குவேஜ் அப்படின்னு இல்ல. ஒரு எந்த லாங்குவேஜ்ல அதை எடுத்திருக்காங்களோ அதுல நம்ம கவனிச்சா நம்மளால பெர்ஃபெக்டா அந்த மூவியும் டேக் கேர் பண்ண. ஏன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி மாதிரி வேணும், நல்ல பெர்ஃபெக்டான வந்து வேர்ட் யூசேஜ் எல்லாம் வேணும். பேக் டு ஃபியூச்சர் சீரிஸ் பார்க்கலாம். 3 படம் இருக்கும். 1, 2, 3. இப்ப வந்து மூவி இல்ல, 85ல 89ல அந்த மாதிரி வந்த மூவி. ஆனா வந்து அட்வான்ஸ்டா இருக்கும், அட்வான்ஸ்டா இருக்கும். இத பாத்தீங்கன்னாலே தெரியும், பேக் டு ஃபியூச்சர். ஒரு பையன் எப்படி வந்து பாஸ்டுக்கு போயிடுவான், எப்படி ஃபியூச்சருக்கு வர போறான் அப்படின்ட்டு எவ்ரி திங் கிறிஸ்டல் கிளியரா அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன், டைம் பேஸ்ட் எக்ஸ்பிளனேஷனோட கிளியரா இருக்கும். It is just like gaming. The first time you play, you die, you lose, but you keep on playing. You get better. Your understanding of the game develops, and you discover new things. அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு தெளிவா இருக்கீங்களோ, ஒரு கேம் விளையாடுறீங்கன்னா முதல்ல தோக்கதான் செய்வீங்க. எடுத்தோன்னு அப்படியே வின் பண்ணிட்டு அப்படியே அடுத்தடுத்த லெவல்ல போக முடியாது. நம்மள பிளே பண்ண வைக்கணும்னு ரொம்ப ஈஸி லெவல் ஃபர்ஸ்ட் வைப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம இறந்துகிட்டே இருக்கோம். இல்ல நான் எப்படியாவது இதை கிராஸ் பண்ணணும்னு நினைப்போம். அததான் பண்ணணும். அப்போ வாட்ச் மூவி வித் சப்டைட்டில்ஸ், நாட் டப்டு மூவிஸ். தமிழ்ல டப் பண்ண மூவி இல்ல தெலுங்குல டப் பண்ண மூவி அதெல்லாம் வந்து பார்க்கறது வந்து அவசியம். அதுலயே பாருங்க. Learn the difference and proper usage of do, this, then, does. நிறைய வேர்டு எப்படி யூஸ் பண்ணணும் தெரியாது. நீங்க பாருங்களேன், எக்ஸாம்பிள் இந்த வேர்ட் லை அண்ட் லே. லை டவுன் அப்படின்னா என்ன அர்த்தம், லைனா என்ன அர்த்தம், லேனா என்ன அர்த்தம், எப்படி யூஸ் பண்ணணும்னே தெரியாது. எப்படி யூஸ் பண்ண தெரியாது. அதுவே அமெரிக்கால லே அப்படின்ற வேர்டை வேற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அது நம்மளுக்கு கண்டினியூஸ்லி அண்ட் கண்டினியூவலி ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? டிஸ்சாட்டிஸ்ஃபைட் அண்ட் அன்சாட்டிஸ்ஃபைட் ரெண்டும் சேமா இல்ல வித்தியாசம் இருக்கு? கிரெடிபிள் அண்ட் கிரெடிலஸ், இன்கம்பேரபிள், கம்பேரபிள். ஓகேவா? ரைட். இதுக்கான வேர்டுக்கான மீனிங்ஸ் எல்லாமே தெரியும். கூகுள் அவே அண்ட் லேர்ன் அஸ் மச் அஸ் யூ கேன். ரொம்ப கண்டிப்பா கூகுள் பண்ணணும், என்னன்ட்டு வந்து பண்ணணும், செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு அதை பெர்ஃபெக்டா நம்ம கொண்டு வரணும். நெக்ஸ்ட் நிறைய இருக்கு. ஓகேவா? யூடியூப் டுட்டோரியல்ஸ் இருக்கு, எக்கச்சக்க டுட்டோரியல்ஸ். யார் யாரெல்லாம் ரொம்ப சூப்பர்பா இருக்கும் அப்படின்னா ஸ்டீஃபன் கால்பர்ட், அப்புறம் ஜான் ஆலிவர், ட்ரெவர் நோஹா, சமந்தா பி, பில் மேயர். இவங்களோட இதெல்லாம் செம்மையா இருக்கும், கத்துக்கிறதுக்கோ கான்வர்சேஷனுக்கோ செம்மையா இருக்கும். இப்போ யூடியூப் போறோம், டைம் வேஸ்ட் பண்றோம். எதுல? ஷார்ட்ஸ்ல, ரீல்ஸ்ல, இது மாதிரி நிறைய டைம் வேஸ்ட் பண்றோம். அதுக்கு பதில் வந்து இப்ப யூடியூப்குள்ள போனா ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த லாங்குவேஜ் ஃப்ளூயன்சி உங்களுக்கு சூப்பர்வா வரும். அண்ட் ஆல்சோ இதெல்லாம் பாக்குறப்போ வெறும் அதை மட்டும் இல்லாம இன்னும் அதிகமான விஷயங்கள் வந்து சிச்சுவேஷன்ஸ் கத்துக்குவீங்க, நிறைய நியூ விஷயங்கள் கத்துக்குவீங்க. Another great way of learning English is for comedy. காமிக் சென்ஸோட பேசுறது அப்படின்றது வந்து ஒரு காமெடியா வந்து ரைமிங்கா ஒரு டைலாக் நம்ம டெலிவர் பண்ணோம்னா அது பயங்கரமா ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு, ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ இதுல நம்ம என்ன வந்து மேஜரா பாக்குறோம்? மேக் இங்கிலீஷ் யுவர் ப்ரையாரிட்டி. ஏன்னா அதுதான் நம்மளுக்கு அந்த லாங்குவேஜ். இட்ஸ் நாட் அபவுட் பயசிங், யார் பேசுறாங்க எப்படி பேசுறாங்க வேற கண்ட்ரியா அப்படின்ட்டுலாம் இல்லை. பயசிங் இருக்கக்கூடாது. லாங்குவேஜ் கத்துக்கிறீங்க, ஏன் இந்த லாங்குவேஜை ஃப்ளூவெண்டா கத்துக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட உலகத்துல இருக்கிற பாதி மக்கள், ஹாஃப் தி பாப்புலேஷனுக்கு இந்த லாங்குவேஜ் தெரியும். அப்ப வெறும் நான் தமிழ் லாங்குவேஜை மட்டும் வச்சுட்டு என்னால ப்ரொசீட் பண்ண முடியும். அப்போ ஃப்ளூவெண்டா நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்க மட்டும்தான் நம்மளால ஒரு பெட்டரான பர்சனா கன்வெர்ட் ஆகும். சரி, refrain from learning the informal speeches. இன்ஃபார்மல் ஸ்பீச்சஸ்லாம் வந்து பண்றதை வந்து தடுக்கணும்.
ப்ரொஃபானிட்டிஸ், அப்புறம் அப்படியே உள்ள ஒண்ணு வெளில ஒண்ணு வச்சு பேசுறது, அது மாதிரிலாம் ஸ்லாக்ஸ், அப்படியே கொஞ்சம் இது கெத்தா இருக்குன்ற மாதிரி நிறைய வந்து பேசுவாங்க. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் பிகாஸ் யூ கேன் டசன்ட் மீன் யூ ஷுட். உன்னால முடியும் அப்படின்றதுக்காக, இது மாதிரி பேச முடியுன்றதுக்காக நீ அதை அப்படி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டுலாம் இல்லை. Sometimes what most people learn is how to use cuss words and then find themselves unable to express clean manner. இப்போ நிறைய வந்து ஒரு குழந்தை கூட வந்து பார்த்திருக்கேன். ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வந்து குழந்தை, சிபிஎஸ்சில படிக்கிற குழந்தை யூஸ் பண்ற வேர்டு ஃபஸ், ஃபக் அப்படின்னு என்னன்னு தெரியாது. ஏன்னா அந்த வேர்டு யூஸ் பண்ணா வந்து நல்லது அப்படின்ற மாதிரி வந்து அந்த டர்ட்டி வேர்ட்ஸ் அதெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க. அது எல்லாமே வந்து ரைட் கிடையாது. நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாது. Right? The fascination comes from trying to be cool and sounding like American, or at least that's what we think. It does not make you American. It makes you an Indian trying to mimic some dumb ass from America. அதனால அந்த ஃப்ளூவன்சியா அந்த இதை வந்து அவங்கள வந்து மிமிக் பண்ண பார்க்காது. எக்ஸாம்பிள், இப்போ பாரு, தட் தட் அப்படின்னு தட், தேர் அப்படின்னு தேர், how are you, how are you, how are you, how are you, how are you. அப்ப இது எல்லாமே வந்து உங்களை வந்து ரொம்ப அப்படியே பெரிய வந்து ஒரு பர்சனா வந்து ஆக்கிடும். வேர்டு கரெக்டா யூட்டிலைஸ் பண்ண கத்துக்கலாம். அதனால டோன்ட் ட்ரை டு மிமிக் சம் ஒன் எல்ஸ். நீங்க யாருன்றத நீங்க தான் டிசைட் பண்ணணும். ரைட்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா ஐ வாஸ் பிளானிங் ஃபார் சம்திங் எல்ஸ் ஃபார் யூ பீப்புள் டுடே. ஆனா இங்கிலீஷ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், ஸ்போக்கன் இங்கிலீஷ் எப்படிலாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக தான் நான் மேஜரா இதுக்காக வந்து உட்காந்து ஆல்ரைட் இதை வந்து எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? ரைட்? திங்க் ப்ராப்பர்லி, ஒர்க் எஃபெக்டிவ்லி. நம்மளோட செஷன் வேற வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? ரைட்? அண்ட் ஆக்சுவலா இன்னொரு ஒர்க்கை வந்து நான் சரி, anyone want to say something? ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல பேசவா? இப்போ நான் எடுத்த கிளாஸஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? நீங்க கேட்டுக்கலாம். சொல்லுப்பா. இல்ல நோ டவுட்ஸ்னு சொன்னா. டவுட் இல்லையா? எப்படி இருந்துச்சு அப்ப இன்னைக்கு இந்த செஷன்? இந்த செஷன் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து ஈஸியா பண்ணிடலாம், யாராலையும் பேச முடியும், ஜஸ்ட் சின்னதா ஒரு பிராக்டிஸ் பண்ணா பேசிடலாம்னு இருக்கிற மைண்ட் செட்டை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ்குள்ள எவ்வளோ இருக்கு, எவ்வளோ அட்வான்ஸ்டா இருக்கு, என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் இருக்கு, என்னெல்லாம் மெஷர்ஸ் வந்து பண்ணா ஸ்போக்கன் இங்கிலீஷை இன்னும் டெவலப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இந்த மீட்டிங்ல நான் பார்த்தேன். இட்ஸ் மை ப்ரெசர்வேஷன்ல நான் பார்த்தது இதுதானா. மத்தவங்க எல்லாம் எப்படி இருந்துச்சு? இன்னும் வந்து 28 பேர் இருக்கீங்க. எப்படி இருந்துச்சு என்னன்னு சொல்லுங்க. உங்களுக்காக தான் இந்த செஷனே எடுக்கிறது. நீங்க எதுவும் பேசலன்னா அப்புறம் எப்படி? ஏன் எடுக்கணும், எப்படி எடுக்கணும்னு நான் வந்து சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க வந்து பேசினாதான். ஆக்சுவலா நான் இன்டராக்டிவ் செஷனா தான் வந்து கொண்டு போகணும்னு பார்த்தேன். இன்னைக்கு வந்து கத்துக்கிறதே வந்து இன்டராக்டிவா ஒரு 2 பேரை வாலண்டியர், ஒரு 5 பேர் 2 பேரை வந்து ஆன் பண்ண வச்சுட்டு இந்த கேட்கிற கேள்வி எப்படி ஃபார்ம் பண்ணணும், அப்புறம் 2 பேரை டைலாக் பேச வைக்கணும், இது எல்லாமே இன்னைக்கு வந்து பிளான் போடுறது. ஆனா வந்து ஏன் வந்து நம்ம இந்த கிளாஸஸ் எடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு கொண்டு போயிட்டீங்க. மற்றவங்க கிட்ட, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கரெக்டா வந்து பேசுங்க. லீடர்ஸ், டவர் லீட்ஸ் எல்லாமே கரெக்டா பேசுங்க. டைம் வேஸ்ட் பண்றது உங்களுக்கும் நல்லதில்லை, எனக்கும் நல்லதில்லை. அதனால அது கரெக்டா யூட்டிலைஸ் பண்றோம்னா ரொம்ப ரொம்ப பெட்டரா. ஓகேவா? ரைட்? ஆல் ரைட். சரி, வேற எதுவும் பேசுற மாதிரி இல்லையா யாரும்? செஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாமா? ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஆல் ரைட். ஓகே கைஸ்.
அப்போ நம்ம வந்து செஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிப்போம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் சொல்றேன். ஓகேவா? ரைட். ஆல் ரைட். தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. 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 தேங்க்யூ. 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 தேங்க்யூப்பா. தேங்க்யூண்ணா. பாய். தேங்க்யூ அண்ணா. Bye. Thank you.